பிரைஸ் த லார்ட். ஓரிரு நிமிடங்கள் தேவனை ஸ்தோத்திர பலியிட்டு மகிமைப்படுத்துவோம். துதியிலே வாசம் செய்யும் பரமபிதாவே, இந்த அதிகாலை நேரத்திலே உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம். மெய்யான தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம். என் கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம். என் பெலனே, உமக்கே ஸ்தோத்திரம். என் மீட்பரே, உமக்கே ஸ்தோத்திரம். என் கீதமானவரே, உமக்கே ஸ்தோத்திரம். என் கோட்டையே, உமக்கே ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே, உமக்கே ஸ்தோத்திரம். என் துருகமே, உமக்கே ஸ்தோத்திரம். என் கேடகமே, உமக்கே ஸ்தோத்திரம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவரே, உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமான எங்களது எல்லைக்குள் வாசமாய் இருப்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த நாள் முழுவதும் நாங்கள் உம்மை துதித்து கொண்டே எங்களுடைய இன்றைய காரியங்களில் ஜெயமெடுக்க கிருபை செய்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நமக்காக இன்றைய இறை வார்த்தை அறிக்கை செய்வோம். பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, இருப்பது போதும் என்ற மனநிலையில் இருப்பவர்களே எப்போதும் மன ரம்மியமாக இருக்க முடியும். சிறையிலே இருந்து கொண்டு பிலிப்பிய சபைக்கு பவுல் இப்படி எழுத முடியும் என்றால், அவன் ஆராதித்த அதே தேவனை ஆராதிக்கும் நம்மாலும் போதுமென்ற மனதோடு மன ரம்மியமாக இருக்க முடியும். விசுவாசிப்போம். ஆமென். ஜெபிக்கலாமா? அன்பின் கர்த்தாவே, நீர் எப்போதும் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இப்போதும் உமது பலத்தினாலே எங்களை இடை கட்டி எப்போதும் போதும் என்ற மனதோடு மன ரம்மியமாக இருக்க கிருபை செய்பவரே, உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த காணொளியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.